இன்னைக்கு நான் 2025ல ரிலீஸ் ஆன ஒடேலா 2 அப்படின்ற மூவியை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களில் எவ்வளோ பேத்துக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் கடவுள் இருக்காரு அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒருபோதும் அந்த பிரார்த்தனை நம்மளை கைவிடாது. அந்த ஒரு மைய கருத்தை வச்சு தான் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு அசோக் தேஜ். நான் உங்கள் யாரா ரீசெண்டாக தான் நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம இந்த மூவிக்குள்ள போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்ல ஒடேலா ஊரோட ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க ஒரு சின்ன ஸ்கூல் பொண்ணு யாரோ ஒரு லேடியோட தலையை கையில வச்சுட்டு ரொம்பவே ஆக்ரோஷமா நடந்து வந்துட்டு இருக்கா. அவ அந்த ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த பொண்ணோட தலையை கொடுக்குறா. இதை பார்த்த லேடி போலீஸ் ஒருத்தங்க, ராதா திருப்பதியை கொண்டு 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அவளோட தலையை இந்த சின்ன பொண்ணு கொண்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீன் அங்கே கட் ஆகுது. இப்போ ஒரு மார்ச்சுரியில காமிக்கிறாங்க. அங்க ஒரு டாக்டர், யாருப்பா இது தலை தனியா முண்டு தனியா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ கூட இருந்த ஒரு ஆள், சார் இவன் பேர் தான் திருப்பதி, இவனோட பொண்டாட்டியை தான் தலையை வெட்டி கொன்னுட்டா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த டாக்டர், என்னது பொண்டாட்டியே தலையை வெட்டி கொன்னுட்டாளா, அந்த அளவுக்கு இவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆள், சார் இவன் சரியான கொடூரமானவன், இவன் நம்ம ஊர்ல புதுசா கல்யாணம் ஆகிற பொண்ணுங்களை அவங்க முதல் ராத்திரி அன்னைக்கு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணி கொடூரமா கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். இது ஒரு நாள் அவனோட பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவனோட பொண்டாட்டி மண்வெட்டியை வச்சு இவனோட தலையை வெட்டி இவனை கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்றான். என்னது அவ்வளோ பெரிய கொடூரமானவனா இவன், நல்ல வேலை இவனோட பொண்டாட்டி இவனை கொன்னு நிறைய பொண்ணுங்களோட மானத்தை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து வெளியே வராரு. திருப்பதியோட பணத்தை வாங்க வந்திருக்கவங்க யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அவனோட பணத்தை வாங்குறதுக்கு அவனோட தம்பியும் அவனோட ஃப்ரெண்டும் மட்டும்தான் வந்திருக்காங்க. அவனோட தலைய பாடி கூட வச்சு தைச்சாச்சு, இப்போ நீங்க எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பணத்தை கொடுக்குறாரு. தம்பியும் ஃப்ரெண்டும் திருப்பதியோட பணத்தை எடுத்துட்டு ஊருக்குள்ள வராங்க. ஊர்ல இருக்க ஒருத்தர் கூட திருப்பதியோட பணத்தை பார்க்க வெளியிலேயே வரல. எல்லாருமே ஒரு துஷ்டனை பார்த்த மாதிரி வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டாங்க. ஊர் மக்கள், பூசாரி, பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த திருப்பதி நம்ம ஊருக்கே ஒரு சாபக்கேடு, அவன் நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான், அவனுக்கு நம்ம ரொம்ப பெரிய தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவன் பொண்டாட்டி அவனை கொலை பண்ணிட்டான். இப்போ நம்ம என்ன பண்றது, நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பூசாரி கிட்ட கேட்குறாரு. அப்போ அந்த ஊர் பூசாரி சில புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு, ஒரு வழி இருக்கு, இந்த வழியை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பதி உயிரோடு இருக்கும்போது நம்ம என்னென்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோமோ அதை விட கொடூரமாக அவன் கஷ்டப்படுவான். இந்த தண்டனை அவனுக்கு கிடைச்சா அவனுக்கு முக்தி கிடைக்காது, மோட்சம் கிடைக்காது, அவனோட ஆத்மா சாந்தி அடையாமல் தினம் தினம் நரக வேதனையை அவனோட சமாதிக்குள்ளே இருந்தே அவன் அனுபவிப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம திருப்பதியோட பணத்தை செங்குத்தாக நிற்க வச்சுக்கணும். அவனோட தலைக்கு மேலே பொதுமக்கள் யூஸ் பண்ண பழைய துணி, அதுக்கப்புறம் பொதுமக்களோட காலடி மண், அவங்களோட நெகம், கருப்பு எள்ளு எல்லாத்தையும் ஒட்டுக்கா வச்சு நம்ம புதைச்சிடணும். இந்த மாதிரி சடங்கை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் தினம் தினம் நரக வேதனையை அனுபவிப்பான் அப்படின்னு அவங்களுக்குள்ள முடிவெடுத்துக்கிறாங்க. திருப்பதியோட பணத்தை புதைக்கிறதுக்காக சுடுகாட்டுக்கு தம்பியும் ஃப்ரெண்டும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த இடத்துல வேற யாருமே இல்லை. யாருமே திருப்பதியோட பணத்தை தூக்க கூட ஹெல்ப் பண்ணல. அந்த அளவுக்கு ஊர் மக்கள் அவன் மேல வஞ்சனையே வச்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாத திருப்பதியோட ஆத்மா, டே யாராவது வந்து என் பணத்தையாவது தூக்க ஹெல்ப் பண்ணுங்கடா, நான் உங்களுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணியிருப்பேன், யாராவது வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதறுது. ஆனால் ஒரு பையன் கூட அவனோட பணத்தை தூக்க கிட்ட கூட வரல. அவனோட ஃப்ரெண்டும் தம்பியும் மட்டும்தான் அவனோட பணத்தை சுடுகாடு வரைக்கும் தூக்கிட்டு போகிறாங்க. சுடுகாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட ஊர் மக்கள் யாருமே திருப்பதியோட பணத்தை ப்ராப்பராக புதைக்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தம்பி எல்லார்கிட்டையும் கெஞ்சுறான், தயவு செஞ்சு எங்கள் அண்ணனை விட்டுருங்க, அவன் தான் இறந்துட்டான்ல, இறந்ததுக்கு அப்புறமாவது அவனுக்கு மோட்சம் கிடைக்கணும், நல்ல மாதிரி நான் புதைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர்கிட்ட கெஞ்சுறான். ஆனால் அதுக்கு ஊர் தலைவர், உங்கள் அண்ணன் கொஞ்சம் நஞ்சம் தப்பாக பண்ணியிருந்தா அவன் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருப்பான், எத்தனை பொண்ணுங்க இவனால் நரக வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க, இப்போ அந்த தண்டனையை திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாதிக்குள்ள திருப்பதியோட பணத்தை நிற்க வச்சு அவன் தலைக்கு மேலே கருப்பு கோழியோட ரத்தம், கருப்பு எள்ளு, பொதுமக்களோட செருப்பு, பொதுமக்களோட பழைய துணி, நெகம் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு நிற்க வச்சே புதைச்சிடுறாங்க. இதை பார்த்த திருப்பதியோட தம்பி கதறி கதறி அழுகிறான். எங்கள் குடும்பம் ஆல்ரெடி ரொம்ப சீரழிஞ்சு போயிருச்சு, எங்கள் அண்ணனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க, இப்போ எனக்கு யாருமே இல்லை, எங்கள் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவனுக்கு மோட்சம் கிடைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். பொதுமக்கள் எல்லாருமே திருப்பதியோட பணத்தை ஈவியறக்கம் இல்லாமல் புதைச்சிடுறாங்க. திருப்பதியோட ஆத்மா ரொம்பவே கோவமாயிருது. டேய் நான் வேண்டான்னு எவ்வளவோ கெஞ்சினேன், அதையும் மீறி எனக்கு சமாதி சிக்ஷை பண்ணிட்டீங்களடா, உங்கள் யாரையுமே நான் நிம்மதியாக வாழ விட மாட்டேன், எல்லாரையும் அழிப்பண்டா, எல்லாரும் செத்துருவீங்க, இந்த ஊரையே நரகம்
ஞாபகமாக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிரேதாத்மாவா ஆயிடுறான். சம்பவம் நடந்து 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசம் கழிச்சு ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. ஊர் மக்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. 6 மாசம் கழிச்சு நம்ம ஊர்ல ஒரு நல்ல விசேஷம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடலும் பாடலுமா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அந்த திருப்பதி எப்ப செத்தானோ அதுல இருந்தா நம்ம ஊர்ல நல்ல விஷயம் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சமாதிக்குள்ள இருக்கிற திருப்பதிக்கு இதெல்லாம் கிட்ட ரொம்பவே கோபம் வருது. கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. பூசாரி சுடுகாட்டு வழியா அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்போ சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆலமரத்துல 4-5 பசங்க உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க மாதிரி அவருக்கு தெரியுது. உடனே பூசாரி அங்க போறாரு. யோ பூசாரி, நீ இங்க வாயா, எங்க கூட சேர்ந்து கொஞ்சம் தண்ணி அடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கூப்பிடுறாங்க. அப்போ அந்த பசங்க கூட சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் தண்ணி அடிக்கிறாரு. அதுல ஒரு பையன் சொல்றான், யாமினிய நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீயே தாலி எடுத்து கொடுத்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி கிட்ட கேட்கறான். அதுக்கு பூசாரி சொல்றாரு, ஆமா நீ சரியா படிக்கல, மாடு மேய்ச்சிட்டு இருக்க. ஆனா அந்த பொண்ணோட அப்பா அவளுக்கு அமெரிக்கால வேலை செய்யற மாப்பிள்ளைய பார்த்திருக்கான். அவன் 2-3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அதனாலதான் அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த பையன் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான். யாமினிய நான் ரொம்ப லவ் பண்றேன். இன்னைக்கு அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே, நான் இப்பவே போயிட்டு அவளை நாசம் பண்ணிடுவேன். பண்ணிட்டு திருப்பதியோட ஆவி என் உடம்புல வந்து தான் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையை மாத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பூசாரி, யாமினி என் பொண்ணு மாதிரிடா, அவளை ஏன்டா தப்பா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்புறாரு. அந்த டைம்ல பூசாரிக்கு அர்ஜென்ட்டா டாய்லெட் வருது. அங்க இங்க எதுக்கு போகணும், இந்த திருப்பதி கேடு கெட்டவனோட சமாதி இங்கே தானே இருக்கு, அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம திருப்பதியோட சமாதி கிட்ட வரான். அந்த டைம்ல பூசாரியோட காலில் ஏதோ முள்ளு குத்திடுது. பூசாரியோட கால்ல இருந்து கொஞ்சம் ரத்தம் வந்து சமாதி மேல பட்டுருது. இதை கண்டுக்காம பூசாரி திருப்பதியோட சமாதி மேல டாய்லெட் போயிட்டு இருக்காரு. அப்போ திருப்பதி அந்த ரத்தத்தை யூஸ் பண்ணி பூசாரியோட உடம்புக்குள்ள பூந்துடுறாரு. திருப்பதியோட பேய் பிடிச்ச பூசாரி வண்டி எடுத்துட்டு புதுசா கல்யாணம் ஆன அந்த பொண்ணோட வீட்டுக்கு வேகமா போறாரு. அங்க போய் பார்த்தா, என்னையா உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா, இந்த டைம்ல இங்க வருவியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். உடனே திருப்பதி பேய் வெளியே வந்து அந்த மாப்பிளைய கொடூரமா அடிச்சிடுறான். அந்த பொண்ணு இதை பார்த்து ரொம்பவே பயப்படுறா. அந்த பொண்ணோட அழகுன மயங்கின திருப்பதி எப்படியாவது அந்த பொண்ணை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணு பக்கத்துல வரான். அந்த பொண்ணு உடனே கத்துறா, மரியாதை இங்கிருந்து போயிரு, இல்லைனா எங்க அப்பா உன்னை கொன்றுவாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு, செத்தவனை எத்தனை தடவை கொலை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி வெளியில வர. இதை பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்றா. ஆனா அந்த திருப்பதி அந்த பொண்ணோட முடிய சதையோட பிடிச்சி இழுத்து பிச்சிடுறான். பிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை ரொம்பவே கொடூரமா அனுபவிச்சு கொலை பண்ணிடுறான். இது தெரிஞ்ச ஊர் மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போயிடுறாங்க. உடனே வந்து பார்த்தா பூசாரி அங்க இருக்கான். பூசாரியை அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. பூசாரி சொல்றான், நான் ஒண்ணுமே பண்ணல, திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு இறந்து கிடக்குறா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி எவ்வளவோ சொல்றான். ஆனா போலீஸ் யாருமே அதை நம்பல, நீ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பூசாரி, 4 பேர் சேர்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்த டைம்ல ஒரு பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான், அவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்றான். உடனே போலீஸ் அவனையும் விசாரிக்கிறாங்க. அவனும் சொல்றான், நாங்க இதை கொலை பண்ணல, எங்களை விட்டுருங்க, நாங்க சும்மா தான் அப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்றாங்க. இந்த சைடு பார்த்தா ஒரு பாயை காமிக்கிறாங்க. அந்த பேயோட்டுற பாய் கிட்ட ஒரு அப்பா அம்மா ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க. எங்க பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, எப்படியாவது எங்க பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு கோழியை சுத்தி சுத்தி காமிச்ச அந்த பாய், உங்க பொண்ணுக்கு பேய் ஓட்டுறது ரொம்ப சுலபம் தான், நீங்க நடுராத்திரி இந்த கோழியை சுடுகாட்டுக்கு முன்னாடி போய் கொலை பண்ணி வீசிருங்க, இந்த பேய் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த பொண்ணோட அப்பா அம்மா நடுராத்திரி அந்த கோழியை கழுத்தை உடைச்சு சுடுகாட்டுல வீசிட்டு அப்பா அம்மா போயிடுறாங்க. அந்த சுடுகாட்டுல பிரேதாத்மாவா சுத்திட்டு இருக்க திருப்பதி அந்த கோழியை பிடிச்சி அப்படியே சாப்பிடுறான். இதை அந்த சைடா போயிட்டு இருந்த வெங்கட் அப்படின்ற ஒரு பையன் பார்த்து ரொம்பவே பயப்படுறான். பயந்துட்டு அடுத்த நாள் அந்த பாய் கிட்ட சொல்றான், இந்த ஒரு காட்சியை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பாய், நீ நேரடியா பார்த்தியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, நான் நேர்ல தான் பார்த்தேன், திருப்பதி இருக்கான் அப்படின்னு சொல்றான். இவங்க இப்படி பேசிட்டு இருந்த டைம்ல இன்னொரு ஆள், என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை கொடுக்குறாரு. அப்போ இதை பார்த்து ரொம்பவே பயந்து போன பாய், இப்பதான் ஒரு பொண்ணு மர்மமான முறையில இறந்து போயிருக்கா, இப்போ உன்னோட பொண்ணுக்கு அவசியம் நீ கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஆள், அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு காரணம் அந்த பூசாரி தான், அவன் அன்னைக்கு ரொம்ப குடிச்சிருந்தான், அதான் குடிபோதையில அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த பாய், இல்லப்பா கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த ஆள், இல்ல பாய், பக்கத்து ஊர் சேர்மனோட பையன், பெரிய இடம், நான் கண்டிப்பா என் பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த நாள் நைட்டு திருப்பதியோட சைக்கிள் யாருமே இல்லாம திருப்பதியோட சமாதி கிட்ட வந்து நிக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் திருப்பதிக்கு படையல் வைக்கிறதுக்கு
திருப்பதியோட ஃபேமிலி திருப்பதியோட சமாதிக்கு வராங்க. அப்போ திருப்பதியோட தம்பி சொல்றான், அம்மா அண்ணாவோட சைக்கிள் இங்க நிக்குது அப்படின்னு சொல்றான். நீ தாண்டா குடிபோதையில் இங்க வந்து விட்டுருப்ப, வேற யார் வந்து விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் வச்ச படையல கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திருப்பதி பிரேதாத்மாவா வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறான். இன்னொரு பொண்ணோட கல்யாணமும் வந்துருச்சு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு செத்து போயிருந்தால அந்த பொண்ணோட அப்பா வந்து 110 ரூபா மொய் வைக்கிறாரு. அப்போ இந்த புது பொண்ணோட அப்பா கேட்குறாரு, 110 ரூபா தான் உன்னால மொய் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமா பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கு ரொம்பவே டென்ஷனான அந்த இறந்து போன பொண்ணோட அப்பா, என்னால இவ்வளோதான் முடியும், நீ என் பொண்ணோட கல்யாணத்துக்கு இவ்வளோ தானே வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள வாய் தகராறு ஏற்பட்டுருது. அப்படியே பேச்சுவாக்கில் புது பொண்ணோட அப்பா கேட்குறாரு, உன்னோட இந்த வாய்னால தான் உன்னோட பொண்ணை திருப்பதி கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான். என் பொண்ணை பற்றியா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறுத்து போய் அங்கேருந்து சண்டை போட்டு வந்துடுறாரு. அந்த நாள் நைட்டு செத்து போன பொண்ணோட அப்பா திருப்பதியோட சமாதிக்கு போய், எச்ச பையலே உன்னால தான்டா என் பொண்ணை பற்றி எல்லாரும் வாய் மேலே பல்ல போட்டு பேசிகிட்டு இருக்காங்க, நீ தான் என் பொண்ணை கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறுத்து போய் பேசிகிட்டு இருக்கான். அந்த டைமில் அவனுக்கு டாய்லெட் வருது. அவனும் பாரபட்சம் பார்க்காம திருப்பதியோட சமாதி மேலேயே போய் டாய்லெட் போகிறான். அந்த டைமில் காலில் முள்ளு குத்திடுது. முள்ளை எடுக்கிற கேப்பில் 2 சொட்டு ரத்தம் திருப்பதியோட சமாதி மேலே விழுந்துருது. அந்த ரத்தத்தை யூஸ் பண்ணி அந்த ஆளோட உடம்புக்குள்ளே திருப்பதி பூந்துடுறான். இப்போ திருப்பதி எங்கே போவான் அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். திருப்பதி புதுசாக கல்யாணம் ஆன அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறான். போய் பார்த்தா சோளக்காட்டுக்குள்ளே அவங்க ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் அந்த பொண்ணை கொலை பண்ணிடுறான். தான் பொண்ணு கொடூரமாக இறந்து கிடக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாத உறவினர்கள் எல்லாமே கதறி கதறி அழுகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஃபர்ஸ்ட் செத்து போன பொண்ணோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அந்த பூசாரியையும் மரத்தில் கட்டி வச்சு அடி அடி நடிக்கிறாங்க பொதுமக்கள். அவங்க 2 பேரும் கெஞ்சுறாங்க, நாங்கள் எதுவுமே பண்ணல, நாங்கள் அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணல, அந்த பொண்ணுங்க எங்களோட பொண்ணுங்க மாதிரி, நாங்கள் எப்படி அவங்கள கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி கெஞ்சுறாங்க. அப்படி கெஞ்சிட்டு இருக்க டைமில் அந்த பாய் அந்த இடத்துக்கு வராரு. இவங்க 2 பேரும் அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணல, உண்மையிலே கொலை பண்ணது திருப்பதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஃபுட்டேஜை போட்டு காமிக்கிறாரு. அந்த வீடியோ ஃபுட்டேஜில் திருப்பதி பேயா வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போனது, அந்த கோழியை பிச்சு சாப்பிட்டது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. இதை பார்த்த பொதுமக்கள் எல்லாமே ரொம்ப பயந்து போகிறாங்க. இவங்க பயந்துட்டு இருக்க அதே சமயத்தில் போலீஸ் ஜீப் ஒன்று வருது. ஏன்டா கொலை பண்ணவங்களை எதுக்கு இப்படி கட்டி வச்சிருக்கீங்க, எங்ககிட்ட ஒப்படைச்சிடுங்க, நாங்கள் சட்ட ரீதியாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாரு. இதை கொஞ்சம் கூட நம்பாத பொதுமக்கள், சார் இது வந்து விஷயமே வேற, கொலை பண்ணது வந்து திருப்பதி தான், இவங்க 2 பேரும் இல்லை, திருப்பதி வந்து பேயா வந்திருக்கான், நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அந்த போலீஸ்கார் நம்ப மாட்டேங்கிறாரு. பேயும் இல்லை பிசாசும் இல்லை, செத்து போனவன் எப்படிடா கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பொதுமக்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு போலீஸ்கார் ஒரு டீல் கொடுக்குறாரு. சரிடா, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் திருப்பதியோட பொணத்துக்கு மேலே சேர் போட்டு உட்காந்துக்கிறேன், எனக்கு காலையில் வரைக்கும் ஒன்றும் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 2 பேர்த்தையும் எங்கள் கூட அனுப்பணும், அப்படி ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பொதுமக்கள் எல்லாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த போலீஸ்கார் இல்லை நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதியோட சமாதிக்கு மேலே சேர் போட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்துக்கிறார். அப்படியே விடிஞ்சு போகுது. ஊர் மக்கள் எல்லாரும் போலீஸ்காருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு ஓடி வந்து பார்க்குறாங்க. அப்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் அந்த சேரில் உட்காந்துருக்காரு. வந்துட்டு சார் சார் எந்திரிங்க சார் எந்திரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. பார்த்தா முதுகில் போலீஸ்காரருக்கு சதையே இல்லை, சதையெல்லாம் கிழிஞ்சு அவரோட எலும்பே தெரியுது. இதை பார்த்து பொதுமக்கள் எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இப்போ முன்னாடி நாள் ராத்திரி என்ன ஆச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. முன்னாடி நாள் ராத்திரி போலீஸ்காரோட காலை பிடிச்சி திருப்பதியோட ஆத்மா தர 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 சதை வந்து கிழிஞ்சு முதுகு தெரியற அளவுக்கு இழுத்துட்டு போயிருக்கு. அந்த சேம் டைம் திருப்பதியோட சைக்கிளும் ஆள் இல்லாமல் அங்கேயே சுற்றி வந்துட்டு இருந்திருக்கு. ஒரு போலீஸ்காருக்கே இந்த நிலைமைனா நம்மளுக்கு எவ்வளோ மோசமான நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. யாருமே வீட்டிலேருந்து வெளியே வர்றதில்ல, எந்த ஒரு நல்லதுமே அந்த ஊரில் நடக்கிறதில்ல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது திருப்பதியோட தலையை வெட்டி கொலை பண்ணி ஜெயிலில் இருக்கிற அவனோட ஒய்ஃபை பார்க்க போகிறாங்க எல்லாருமே. ஒய்ஃப் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க கதறி கதறி அழுகிறாங்க. அட பாவீங்களா, நான் வந்து பொண்ணுங்களோட மானத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக என் புருஷனை கொலை பண்ணேன், நீங்கள் அது பண்ணுற இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பியும் பிரேதாத்மாவை அலைய வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீதாம்மா எங்களை எப்படியாவது காப்பாற்றணும், நீதான் அந்த அரக்கனை அழிச்ச, இப்போ இவனோட பிரேதாத்மாவையும் உன்னால் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் அவனோட ஒய்ஃப் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு யோசிச்சுட்டு, இது வந்து என்னால் முடியாது, இது வந்து ஒரே ஒரு ஆள்னால மட்டும்தான்
இவனை கட்டுப்படுத்த முடியும். அது வேற யாரும் இல்ல, என்னோட அக்கா பைரவி அப்படின்னு சொல்றான். சின்ன வயசுல உன் அக்கா வீட்டை விட்டு ஓடி போயிட்டால அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, என் அக்கா ஓடியெல்லாம் போகல. என் அக்காவுக்கு சின்ன வயசுலேருந்தே சிவன் மேலே ரொம்ப பற்றுதல் ஜாஸ்தி. என் பாட்டியும் சிவன் மேலே ரொம்ப உயிரே வச்சுருந்தாங்க. அவங்க கடைசி வரைக்குமே சிவனை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக சிவனோட நாமத்தை உச்சரிச்சுட்டே கடைசி காலத்தில் இறந்தும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அதாவது நான் பிறந்து பீரியட்ஸ் ஒரு 15 வயசில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பீரியட்ஸ் வந்து ஒரு 53 வயசில் நின்றும். அது வரைக்கும் எந்த ஒரு ஆண் மகனையுமே ஏறெடுத்து கூட பார்க்காம சிவன் ஞானத்தை உச்சரிச்சுட்டே இருக்கும். யாரு 10,000 கோடி தடவை சிவனோட நாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்களோட கண்ணுக்கு சிவபெருமான் தென்படுவாரு அப்படின்றது வழக்கம். எங்க அக்கா சிவனுக்காகவே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா. நான் இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், எனக்கு எல்லாமே என்னோட சிவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு போயிட்டா. அப்படிப்பட்டவளை தேடி கண்டுபிடிச்சு நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா அவளால மட்டும்தான் அவனை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஏமா உன்னோட அக்கா உன் அப்பா அம்மா பாட்டி அப்படின்னு யார் இறந்ததுக்குமே வரல, இப்ப அவ எங்க இருக்கா, எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, எங்க அக்கா வருஷம் வருஷம் எங்க பாட்டிக்கு ரொம்பவே பிடிச்ச மலை மேல இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கு வருவா. அது என்னோட பாட்டி இறந்த அன்னைக்கு தான் வருவா, அங்க போனா அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். எல்லாருமே ஊர் மக்கள் அந்த பொண்ணை தேடி கிளம்புறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் பைரவியை தேடி அந்த மலைக்கு போறாங்க. பைரவி அங்கதான் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ என்னம்மா பிறந்து வளர்ந்த ஊரை மறந்துட்டியே, எங்களை காப்பாத்து, நாங்க எல்லாரும் ஆபத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பைரவியை கூப்பிடுறாங்க. பைரவியத்திற்கு கர்மாவோட பலனை எல்லாரும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. அப்போ எங்க ஊர்லயுமே ஒரு சிவன் கோயில் பூஜை செய்யாத நிலைமையில இருக்கு, எல்லாருமே கைவிட்ட நிலைமையில அது இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே பைரவிக்கு கோவம் வந்துடுது. உங்களால சிவன் கோயில் கூட சரியா கவனிச்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கோவப்படுறா. உடனே அந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிறா. அவ ஊருக்கு வந்தோடனே அவ வாழ்ந்த பழைய வீட்டுக்கு தான் போய் பார்க்கறா. அப்ப அவளுக்கு சில பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வருது. அவளோட பாட்டி ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லும் போது அவங்க கையில இருந்த சிவலிங்கத்தை தவற விட்டுறாங்க. சிவலிங்கத்தை தவற விட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு முக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அதே இடத்துல அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அந்த பாட்டி தவற விட்ட சிவலிங்கத்தை எடுத்து பைரவி அவளோட கழுத்துல இப்ப வரைக்கும் போட்டிருக்கா. இப்போ பிரசன்ட்ல எங்க இருந்தோ ஒரு ருத்ராட்சம் பறந்து வந்து அவ வீட்டுல இருக்கிற பாம்பு புத்துக்குள்ள விழுந்துருது. அதுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு வெளியே வருது. பாம்புக்கு தலை மேல அந்த ருத்ராட்சம் இருக்கு. இப்போ பைரவி கை நீட்டுறா. அந்த ருத்ராட்சம் தானா பைரவியோட கைக்கு வந்துருது. ஃபர்ஸ்ட் சீன்ல திருப்பதி ஒரு பொண்ணை முடிய பிச்சு கொலை பண்ணுவான்ல, அந்த இடத்துக்கு அந்த ருத்ராட்சம் போகுது. பைரவி அதை ஃபாலோ பண்ணிட்டே போறா. ரெண்டாவது சோளக்காட்டுக்குள்ள வச்சு ஒரு பொண்ணை கொடூரமான கொலை பண்ண இடத்துக்கு அந்த ருத்ராட்சம் போகுது. அங்கேயும் பைரவி போறா. அதுக்கப்புறம் அந்த ருத்ராட்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிராவல் பண்ணி வந்து திருப்பதியோட சமாதி மேல நிக்குது. பைரவியோட கால் பட்டதும் திருப்பதி அலறான். வேண்டாம், இங்கேருந்து போயிரு, என்னை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கு உடனே பைரவி இப்பவே வந்து நம்ம இவனோட ஆத்மாவை இங்கே கட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன திரிசூலத்தை வச்சு அவனோட சமாதி மேலேயே குத்தி கட்டி போட்டுடுறா. மேலும் இவனோட பிரேதாத்மா வெளியே வராம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சிவபெருமானுக்கு கீழே கட்டி வச்சிருக்க 4 நந்தியோட சிலை, அதுக்கப்புறம் 9 வகை தானியம் அப்படி இப்படின்னு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா பைரவி. அது எல்லாமே வச்சு கரெக்டாக கட்டு போடுறாங்க. சமாதி மேலே கொஞ்சம் கங்கை நீரையும் தெளிக்கிறா. தெளிச்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 15 நாளைக்கு யாருமே இந்த பக்கம் கூட வரக்கூடாது. ஒரு காக்கா குருவி கூட இவனோட சமாதிக்கு மேலே பறக்கக்கூடாது. இப்படியே கட்டி வச்சிருந்தா 15 நாளில் இவனோட பிரேதாத்மா அழிஞ்சு போயிடும். இந்த ஒரு 15 நாள் நானும் இந்த ஊரில் சிவன் கோயிலையே தங்கிக்கிறேன். டெய்லியும் ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தர் இந்த சமாதியை பாதுகாங்க, யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது, எந்த ஒரு பறவை கூட இந்த வழியா போகக்கூடாது அப்படின்னு சொல்றான். பைரவி சொன்ன மாதிரியே கண்ணும் கருத்தமா ஊர் மக்கள் எல்லாருமே அந்த சமாதியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் திடீர்னு ரிப்போர்ட்டர் மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கான். அவன் சொல்றான், என்ன ஆச்சு இந்த ஓடலா ஊர் மக்களுக்கு, யாருமே ஊரை விட்டு கூட வெளியே வர்றதில்ல, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ட்ரானை ரெக்கார்ட் பண்ணும்போது தெரியாம ட்ரான் வந்து திருப்பதியோட சமாதி மேல விழுந்துருது. யாருக்கும் தெரியாம நைட்ல போய் அந்த ட்ரானை எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் யோசிக்கிறான். ட்ரான் வந்து 4 லட்சம் ரூபாய், என்னால் அதை விட்டுட்டுலாம் வர முடியாது அப்படின்னு சொல்றான். நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நடுராத்திரி திருப்பதியோட சமாதி மேல இருக்க அந்த ட்ரானை எடுக்கிறதுக்கு ரிப்போர்ட்டர் போறான். எடுத்ததுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டரோட உடம்புக்குள்ள
திருப்பதியோட பிரேதாத்மா வந்துருது. கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, திருப்பதியை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போன அவனோட பொண்டாட்டி விடுதலையாயி அந்த ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்போ கோயில்ல ஒரு மீட்டிங் மாதிரி வச்சிருக்காங்க. கோயில்ல அந்த 15 நாளைக்கு நடுவுல சிவபெருமானோட ஒரு ஃபங்க்ஷன் வருது. அந்த ஃபெஸ்டிவலை நம்ம கொஞ்சம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்து பைரவியும் இருக்கா. உடனே வெளியில ஒரு சுழல் காற்று மாதிரி சவுண்ட் கேக்குது. வெளியே வந்து பார்த்தா திருப்பதியோட சமாதிக்கு மேல ஒரு பெரிய காத்து ஃபார்ம் ஆகி ரொம்ப சத்தமா இருக்கு. என்னடி என்ன கட்டி வச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் இப்ப வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி கத்துறான். திருப்பதி ரிப்போர்ட்டரோட உடம்புக்குள்ள போன உடனே வேற ஒரு அகோரிகள் கிட்ட போயிட்டு நிறைய மாந்திரீக வித்தைகளை கத்திருப்பான். அதுல அவனுக்கு ஹியூமனோட பாடி இல்லாமலே உலகத்துல அவனோட பிரேதாத்மாக்கு வாழ்ற சக்தி கிடைச்சிருக்கும். அதுவும் இல்லாம நிறைய சக்திகள் இப்ப அவனுக்கு புதுசாவும் வந்திருக்கு. உடனே ஒரு பெரிய மந்திரத்தை சொல்றான். அந்த ஊரை சுத்தி ஒரு ரவுண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த வட்டத்தை யாராச்சும் தாண்டிங்கன்னா உடனே செத்துருவீங்க அப்படின்னு சொல்றான். அவன் சொல்ற பேச்சை கேட்காம ஒரு ஆள் அந்த வட்டத்தை தாண்ட ட்ரை பண்றான். அங்கேயே அவன் விழுந்து இறந்துடுறான். தலை துண்டாய் அவன் இறந்துடுறான். நிறைய பறவைகள் அந்த வட்டத்தை தாண்டி ட்ரை பண்றாங்க. அந்த பறவைகளும் இறந்துடுறாங்க. பிரேதாத்மாவோட சாபம் பரவன எல்லா இடத்துலையுமே மக்கள் கொத்து கொத்தா விழுந்து சாகுறாங்க. பஞ்சம் ஏற்படுது, தண்ணி பஞ்சம் ஏற்படுது. மக்கள் எல்லாருமே நோய்வாய்ப்படுறாங்க. இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த நேரத்துல ஊர்ல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகுது. உடனே டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிட்ட அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து, அம்மா தாயே எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே பைரவி யோசிச்சுட்டு அந்த திருப்பதியோட ஒய்ஃபை கூப்பிடுறா. அதாவது பைரவியோட தங்கச்சி. உலகத்திலேயே ரொம்ப உன்னதமான தூய்மையான அன்பு தொப்புள் கொடி அன்பும் புருஷன் பொண்டாட்டியோட தாம்பத்திய அன்பும் மட்டும்தான். உன்னோட புருஷனுக்கு நீ எப்படி ட்ரெஸ் பண்ணால் பிடிக்குமோ அப்படி ட்ரெஸ் பண்ணி அவன்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு, நானும் வந்து சில பூஜைகளை பண்ணுறேன், அந்த டைமில் அவனோட சக்தி கொஞ்சம் வலுவிழக்கும், அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த குழந்தைய நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறா. பைரவி சொன்ன மாதிரியே திருப்பதியோட பொண்டாட்டியும் திருப்பதிக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவனோட சமாதிக்கு போயிட்டு, என்னங்க பாருங்க நான் உங்களை பார்க்க வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை மயக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அந்த டைமில் சடனாக கரண்ட் கட் ஆகி பூஜை சொல்கிற சவுண்டு நின்றுது. இதை பார்த்துட்டு திருப்பதியோட ஆத்மா திரும்ப வெளியே வந்துடுது. என்னடி எல்லாருமே சேர்ந்து என்னை ஏமாத்த பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே திருப்பதியோட ஆத்மா பிரேதாத்மா அந்த சின்ன பொண்ணோட உடம்புக்குள்ளே போயிடுது. அந்த சின்ன பொண்ணு கொஞ்சம் கூட பாரபட்சம் இல்லாமல் திருப்பதியோட பொண்டாட்டியை வெட்டி அவளோட தலையை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா. இதுதான் ஃபர்ஸ்ட் சீனில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ பைரவி திருப்பதி கிட்ட கேட்குறா, உனக்கு என்னதான் வேணும், என்ன பண்ணா இந்த ஊர் மக்களை நீ உயிரோட விடுவ அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு திருப்பதி, எனக்கு நீ வேணும், உன்னோட அழகை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டு ரொம்பவே ஷாக்கான பைரவி சின்ன வயசுலேருந்து சிவனை தவிர எதையுமே நினைக்காம, ஆடம்பரியத்தை எதுவுமே நினைக்காம சிவபெருமானுக்காகவே வாழ்ந்த அவ தன்னோட உடலை இந்த திருப்பதி கேட்கறத நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறா. ஊர் மக்களுக்காக இதை பண்றதுக்கு பைரவி ஒத்துக்கிறா. இத்தனை வருஷமா சிவனை மட்டுமே நினைச்சிட்டு சிவன் ஞாபகத்தை உச்சரிச்சுட்டே இருந்த பைரவி முதல் முறையா ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவன் முன்னாடி போய் நிற்கிறா. மொத்தமாக 110,000 தடவை சிவனோட ஞாபகத்தை உச்சரித்ததுக்கப்புறம் பைரவிக்கு சிவனோட தரிசனம் கிடைக்கும். அதுக்கு இன்னும் 1000 தடவை மட்டுமே அவள் உச்சரித்தா போதும். திருப்பதி வரான். திருப்பதி முன்னாடியுமே பைரவி கண்டினியூஸாக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு அதையவே தான் உச்சரிச்சிட்டு இருக்கா. இதை கேட்ட திருப்பதி ரொம்பவே கோவப்படுறான். இல்லடி, உன்னோட மானம் இந்த 4 செவத்துக்குள்ளே போகக்கூடாது, ஊர் முன்னாடி தான் நீ அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தரன்னு கோயில்கிட்ட இழுத்துட்டு போகிறான். ஊர் மக்கள் எல்லாருமே கூடி நிற்கிறாங்க. அப்போ கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாமல் பைரவியை அடின்னு அடிக்கிறான். அவ்வளோ அடி அடிச்சுமே பைரவி வாயிலேருந்து வர்ற அந்த மந்திரத்தை கொஞ்சம் கூட நிறுத்தலை. கடைசி தடவையா பைரவி மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடியே பைரவியை குத்திடுறான். உடனே கோயில்ல இருந்த நந்தி எந்திரிச்சு வந்து பைரவிக்கு உயிர் கொடுக்குது. உடனே பைரவி கடைசி தடவையா ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்றா. உடனே சிவன் டைரக்டா காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து ஒரு சூலாயுதத்தை பைரவி கிட்ட கொடுக்குறாரு. அந்த சூலாயுதத்தை வச்சு பைரவி திருப்பதியை கொலை பண்றா. இதோட இந்த படம் முடிஞ்சிருச்சு. ஸோ கைஸ், எப்படி இருந்துச்சு இந்த படம்? மூவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெட்டர்மெண்ட்டுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.